பொம்பளை பிள்ளைகளை அசிங்கமாக பேசுறதுக்கு என் வாய் வரமாட்டேங்கு. இருந்தாலும் பேசுதால பேசித்தான் ஆக வேண்டியதுக்கு. அதாவது சத்யராஜ் சினிமா நடிகர், அல்வா ஃபேமஸ் சத்யராஜ் சினிமாவில் தான் அல்வா கொடுத்துருக்கான் அந்த ஆள் அப்படின்னு நினச்சா நிசத்துக்குமே அல்வா கொடுத்துக்கிட்டு தெரிஞ்சிருந்திருக்காரு. யார்? சத்யராஜ். மகா பொம்பளை ஆளுகளுக்கு சொல்லுதான். யார்? திவ்யா சத்யராஜ். வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, நான் படிக்கலை ரொம்ப. அதாவது கல்யாணம் முடிக்காமலே பிள்ளையை பெற்றுக்கலாம், ஒரு இடத்துல குழந்தை பெற்றுக்கலாம், அது கசந்துருச்சுன்னா இன்னொரு இடத்துக்கு போய்க்கலாம். பிற ஒரு நல்ல முகக்கலையானவனை பார்த்தா முத்தம் கொடுத்துக்கலாம். யார் சொல்கிறா? திவ்யா சத்யராஜ். நம்ம தமிழக பெண்களுக்கு அறிவுரை. உன்னையெல்லாம் எப்படி பொம்பளைன்னு சொல்ல முடியும்? பொட்டச்சின்னு தானே சொல்ல முடியும். பெண்மைக்கே களங்கம் அன்னைக்கு. உலகத்திலேயே பாரத தேசத்தில் மட்டும்தான் பெண்மையை தெய்வமாக மதிக்கக்கூடிய இடம். உனக்கெல்லாம் என்னமும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இப்படி சொல்லுவியா? உன் அப்பன் அல்வா கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கான். யாருக்கெல்லாம் கொடுத்தானோ? நீ பெரிய ஆள் நினச்சிக்கிட்டு இருக்கியா? ஈவே ராமசாமி அந்த ஆள் இப்படித்தான் காவேரிக்கரை மொத்தம் தெரிஞ்சிருந்திருக்கான். தாசியை கூப்பிட்டுக்கிட்டு மணியம்மா போய் கஞ்சி சம்மந்துக்கிட்டு போயிருந்திருக்கா. மணியம்மையா இன்னொருத்தி மூத்தவா இருக்காள்ல, மூத்தோடியா அவ. ஒரு வேசி போயிட்டு இன்னொரு வேசி வந்துட்டான் இருக்கான் அந்த ஆள். பெண்மையை மதிக்க வேணாம், பெண்மைக்கு சப்போர்ட் பண்ணத வேணாம். அதுக்கு எங்கள் ஊரில் என்ன பேச்சு தெரியுமா? என்ன பேர் தெரியுமா? வேசி தாசி தேவடியா அவுசாரி. திவ்யா சத்யராஜ் இதுதான் எங்கள் கிராமப்புறங்களில் பேசக்கூடிய பேச்சு. நீ சொன்ன விளக்கம் தமிழக மக்களை வாழ வை. உன் அப்பன் அல்வா கொடுத்துருக்கான், நீ அல்வா கொடுக்க போறியா? நீ அப்போ எத்தனை திருமணம் கடந்த உறவு நீ ஊரால சொல்லுத? நீ அதை நடைமுறைப்படுத்தணும்ல. உங்கள் அப்பன் ஈவே ராமசாமி கொள்கை, நீ ஈவே ராமசாமி கொள்கை செயல்பாட்டில் அது இருக்கணும்ல. ஒரு பெண்மை இங்கே ஒரு பெண்மைக்கு களங்கமாக இருந்திருக்கிய. என்ன உனக்கெல்லாம் அறிவு? உன்னையும் ஆளுன்னு மதித்து திக்கி திக்கி திக்கும் கூப்பிட்டு பேச விடுதான் பாரு நாய்கள். வாழ்க பாரதம், வந்தே மாதரம், பாரத அன்னையின் புகழ் ஓங்குக. இந்த மாதிரி நாய்கள் தான் நம்ம கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் கெடுக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டாக டிக்கெட்டு விற்கக்கூடிய நாய்கள். ஜெய்ஹிந்த்.